இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து நான் மேங்கோ ஃப்ளேவர் யூஸ் பண்ணி இந்த டெசர்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு அகலமான நல்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ஸோ கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரவை வந்து என்னதான் ரோஸ்டட் ரவா வந்து கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் ஒரு முறை வறுத்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம பண்ண போகிற ஸ்வீட்டும் டெசர்ட்டும் ரொம்பவே நல்லாவும் வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரவையை வறுத்து எடுத்துட்ட பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்றீங்களோ அதே அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ 1/4 கப் அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது கூட வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் பவுடர் ஆட் பண்ணி நம்ம இந்த டெசர்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கடைசியில் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு பால்கோவாவோட ஒரு ஃப்ளேவரும் நமக்கு இந்த டெசர்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கண்ணால் பார்க்கும்போதே தெரியும், லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்து வறுக்கவே வந்து நம்ம கண்ணில் தெரியும். இது கூட நம்ம சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையெல்லாம் ஒன்றும் மெல்ட் ஆகாது, அது வந்து கேரமலைஸ் எல்லாம் ஆகாது. ஸோ லைட்டாக, ரொம்ப கிடையாது, நல்லா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தீங்கன்னா லைட் ப்ரௌனிஷ் கலர் வரும். அந்த ஸ்டேஜில் இது கூடயே ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கணும். இது நார்மல் பால் தான். ஸோ ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் இது கூடயே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்க, நம்ம பாலை ஆட் பண்ணதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலரி விடணும். இப்போ பாருங்க, நல்லா வந்து ரவை வேக ஆரம்பிச்சிருச்சு. ரவை வெந்து அது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா ரவை வெந்து வரும்போது நம்ம இது கூடயே வந்து நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து மேங்கோ எசன்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குதோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரிஜினல் ஃப்ரூட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு அரை மாம்பழத்தை நல்லா கட் பண்ணிட்டு தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் அதை கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஜஸ்ட் ஒரு எசன்ஸ் ஒரு ஃப்ளேவர் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக தான் நான் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே பிராண்டில் வந்து நமக்கு நிறைய ஃப்ளேவர் ஆஃப் எசன்ஸ் வந்து நமக்கு கடையிலேயே அவைலபிளாக இருக்குது. பட்டர் ஸ்காட்ச் இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது, அப்புறம் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இதே பிராண்டில் நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் இந்த எசன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நான் மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியான பவுலில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணி ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம செட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டெசர்ட் வந்து கிடச்சிரும். வந்து ஃப்ளார் ஷேப்பில் உள்ள ஒரு சின்ன 2 கப்பில் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி எல்லா பக்கமே நல்லா ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக செட் ஆகி வந்துடும் அதே ஷேப்பில். ஸோ இந்த டெசர்ட்க்கு வந்து ஷேப் கொஞ்சம் அழகழகாக நம்ம எப்படி நமக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஷேப்பான அழகழகான குட்டி குட்டி கப்ஸு இல்லை மோல்டுலலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஷேப் ரொம்பவே அழகாக இருக்கும். அது பார்க்கவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு எடுத்துக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் ஒரு டிசைனுக்காக இது கூடிய வந்து நான் டுட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த டுட்டி ஃப்ரூட்டி ரெசிபி கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். இது டிசைனுக்காக ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பால் பவுடர், அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பாலில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரீசன்னால சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.